100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 புரட்டாசி மாதத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களின் கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும், பண வருவாய் எப்படி அமையும், பண பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, கடன் தொல்லைகள் நீங்குமா, அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வருமா, எதிரிகளின் தொல்லை ஒழியுமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க, எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகங்களின் நிலைகள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். குரு பகவானால் ஏகப்பட்ட நன்மைகளை காண்பவர்களாக இருக்கீங்க. இது சனி பகவானினுடைய வக்கர பெயர்ச்சி காலகட்டம் என்பதனால உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. வெற்றிகள் அப்படின்றது சில தடை தாமதத்துக்கு பிறகு நிச்சயம் கிடைக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைத்தாலும் சற்று அதிகமான உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகின்றது. குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளார உங்களுக்கு கிரகங்களினால் பல நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை பயணம் செய்தாதான் உங்களுடைய காரியங்களை சரியாக செய்ய முடியும். ஒரு முறைக்கு இருமுறை செய்தாதான் அந்த காரியம் வெற்றியில முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலை கூட இந்த புரட்டாசி மாதத்தில் உருவாகலாம். செய்யக்கூடிய தொழிலை சீரமைப்பீங்க. உங்களுடைய புகழும் செல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் என்றே சொல்ல வேண்டும். சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிதாக கவலைப்படுபவர்களாக இருப்பீங்க. குடும்பத்தில் பிரச்சனை என்று பெருசாக எதுவும் இந்த காலகட்டத்தில் வரவே வராதுன்னே சொல்ல வேண்டும். நோய் நொடிகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஏதாவது நோய் நொடிகளில் இருந்தீங்க அப்படின்னா அது அனைத்திலிருந்தும் விடுபட்டு வருவீங்க. வண்டி வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் நிச்சயம் வரும். இதனால் செலவுகள் கொஞ்சம் கூடும். அப்படின்றதுனால கவனமாக இருங்க. விரைய செலவுகளை தவிர்க்க பாருங்க. கடன் பிரச்சனைகள் அப்படின்ட்டு பெருசாக எதுவும் ஏற்படாதுன்னே சொல்ல வேண்டும். அனைவரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் சமாதான போக்கை கடைபிடிச்சிங்க அப்படின்னா நல்லது பல நடக்கக்கூடிய காலகட்டமாக மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகின்றது. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்க போகிறீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் மறைய போகின்றது. குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயரப்போகின்றது. வருமானமும் உயர தொடங்கிடும். கடந்த கால நஷ்டங்கள் வேறு ரூபத்தில் திரும்பி வந்துடும். கடந்த காலத்தில் நஷ்டப்பட்டிருந்தாலோ அதிக வட்டிக்கு கடன் வாங்கி திருப்பி தர முடியாமல் ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தாலோ அது எல்லாம் மறையக்கூடிய, அது எல்லாம் தீரக்கூடிய, அது அனைத்திற்கும் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகின்றது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியால் பூரிப்படைய போகிறீங்க. அவங்களால பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இது நிச்சயம் இருக்கலாம். உங்களுடைய வீட்டில் மழலை பாக்கியம் உண்டாக போகின்றது. பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று வெகு நாட்களாக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு ஒரு பிரபலத்தால், ஏதோ ஒரு பிரபலத்தால் கிடைக்க போகின்றது. விஐபிகளுடைய நட்பு கிடைத்து அந்த நட்பால் பொருளாதார நிலை உயரப்போகின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் அந்த நட்பின் மூலமாக தீரும் அப்படின்றத கூட உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய ஆன்மீக பலம் கூட போகின்றது. புனித தலங்களுக்கு குடும்பத்தோட சுற்றுலா சென்று வர போகிறீங்க. ஒரு சிலருக்கு புது வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் கூட உண்டாக போகின்றது. வேலை அப்படின்ற நிலையெல்லாம் மாறி அத்தியாவசிய விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்க போகிறீங்க.
உங்களுடைய வேலைகள் அனைத்தும் தொய்வே இல்லாமல் சிறப்பாக முடிவடைய போகின்றது. வாழ்க்கையில் தன்னிறைவை காணும் காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைகின்றது என்றால் அது மிகையாகாது. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்படியான முன்னேற்றத்தை காண போகிறீங்க. மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகின்றது. தற்காலிகமாக பணியில் இருந்தவர்கள் எல்லாம் நிரந்தர பணியாளர்களாக அமர்த்தப்பட போகிறீங்க. வேலை மாற்றம் செய்ய விரும்புவோர் அதை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அலுவலக பயணங்களால் உபரி வருமானங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றே சொல்ல வேண்டும். வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகின்றது. புதிய கடைகளை திறக்க போகிறீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போகிறாங்க. வாக்கு தவறி தொழில் வட்டாரத்தில், அதாவது உங்களுடைய வாக்கை தவறி தொழில் வட்டாரத்தில் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொண்டீங்கன்னா தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்துவிடும். அதே போன்று அகலக்கால் வச்சிடாதீங்க. தொழிலில் அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா மிக பெரும் அளவில் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீங்க. ஒரு விவசாயியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விளைச்சல்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் லாபத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய சிறப்பான திறமையால் விவசாயத்துறையில் கொடிகட்டி பரப்பீங்க. நஷ்டங்கள் எதுவும் பெருசாக ஏற்படாது. எதிர்பார்த்த பண வரவு விவசாய ரீதியாக உங்களுக்கு இருக்க போகின்றது. குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும். விவசாயிகளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா, மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களை தேடி பதவிகள் வரப்போகின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். எதிரிகளின் பலமெல்லாம் குறையப் போகின்றது. தொண்டர்களின் குறையை அறிந்து அக்கறையுடன் பரிசீலித்து தீர்த்து வைக்க போகிறீங்க. உங்களுடைய கௌரவத்தையும் நிலைநிறுத்தி கொள்ள போகிறீங்க. கட்சி மேலிடத்திடம் பேசும்போது மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம்னே சொல்ல வேண்டும். எதிரிகள் கூட ஓடி வந்து உதவி செய்வாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் உயரப் போகிறீங்க. உங்களுடைய திறமைகள் முழுசாக வெளிப்பட போகின்றது. புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். வருமானம் சிறப்பாக இருக்க போகின்றது. ஆடை அணிகலன்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. தந்தை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்வி எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகின்றது அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய காலகட்டமாக கூட இது உங்களுக்கு அமைந்துவிடும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக 2024 புரட்டாசி மாதம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப் போகின்றது. எந்தவித தடங்களையும் தகர்த்து எறியக்கூடியவர்களாகவும், எந்தவித பிரச்சனைகளுக்கும் சுமூகமான தீர்வு காணக்கூடியவர்களாகவும், யாரையும் சமாளிக்கக்கூடியவர்களாகவும் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் சொன்னது தான் நடக்கும், நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற வகையில் தான் உங்களுடைய பேச்சு எல்லா இடங்களிலும் எடுபட போகின்றது. உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சே இல்லை என்ற நிலையும் உருவாக போகின்றது. நீங்கள் யார், உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை சுற்றி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள போகிறாங்க. மேல் அதிகாரிகள் கூட உங்களுடைய திறமையை கண்டு வியந்து போக போகிறாங்க. இவனுக்குள்ளார இவளுக்குள்ளார இவ்வளோ பெரிய திறமையா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையும் உங்களுக்கு உருவாக போகின்றது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, தான் செய்கிறது சரி, தான் செல்லுகின்ற பாதை சரியான பாதை என்ற மன தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பல நல்ல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பல இன்னல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு குரு பகவானாலையும் சனி பகவானாலையும்
தீர்வு கிடைக்கப் போகின்றது. பக்க பலமாக இருந்து உதவப் போகின்றார்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றி விட்டு வர, நேர்த்திக் கடனை முடித்து விட்டு வர இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது மற்ற ராசிக்காரர்களை விட இந்த புரட்டாசி மாதத்தில் அதிக நலன்களையும் அதிக நன்மைகளையும் அதிக பலன்களையும் பெறக்கூடிய ராசி உங்களுடைய மேஷம் ராசி தான் அப்படின்றத 100% உறுதியாக அடித்து கூறலாம். யாருடைய தயவும் இல்லாமல், யாருடைய காலை பிடித்து முன்னேறாமல், தன்னுடைய சொந்த காலில் தன்னுடைய சுய புத்தியால் முன்னேறக்கூடிய ஆற்றலை இந்த காலகட்டத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு தருவார்கள். வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் ஏற்றம், மிக பெரும் முன்னேற்றம் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒரு நிலையை கண்டு ஏளனமாக பேசியவர்கள், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி உங்கள் கண் முன்னாடியே ஏளனமான ஒரு கேவலமான வார்த்தையை விட்டவர்கள் எல்லாம் இப்போது அடங்கி போக போகிறார்கள். உங்களுடைய நிலை அந்த அளவிற்கு உயரப் போகின்றது. குடும்ப ரீதியாக பிரச்சனை விலகப் போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சந்தேகங்கள் இதெல்லாம் தீரப்போகின்றது. அனைத்து வகையிலையும் அனைத்து தரப்பிலிருந்தும் ஆதரவு கிடைக்கப் போகின்றது. விஐபிகள், பிரபலங்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகிறாங்க. இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது தெய்வ கடாட்சம் நிறைந்த மாதம். உங்களுக்கு இந்த தெய்வ கடாட்சம் நிறைந்த மாதத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் வரும். பயன்படுத்தி கொள்ளுங்க. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. எல்லாம் நீங்கள் நினைத்தபடி நடக்கப் போகின்றது அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். இந்த புரட்டாசி மாதத்தில் ஏதோ ஒரு தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த புரட்டாசி மாதம் 2024இல் மிகச் சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.